காலை மன்னா பிப்ரவரி 7. வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலை? நம்மை பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைப்படுத்தும் அடிமைத்தனங்களினின்றும், சரீர பிரகாசமானதும் மன ரீதியானதும் ஆவிக்குரிய பிரகாசமானதுமான அடிமைத்தனங்களினின்றும் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். ஏதேனும் ஒரு போதகமோ அல்லது உபதேசமோ சரியானதா என்று அறிவதற்கான பரீட்சை இதுவே. நீங்கள் விசுவாசிக்கும் அல்லது போதிக்கும் எந்த ஒரு சத்தியமும் உங்களுடைய முரட்டாட்டமான, பெருமையான, பிடிவாதமான சுபாவத்தை மாற்றாவிடில், அந்த போதனையிலோ அல்லது நீங்கள் அதை விளங்கிக் கொண்டிருக்கும் விதத்திலோ ஏதோ தவறு இருக்க வேண்டும். தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு, தீத்து 1:3 என்று நாம் வாசிக்கிறோம். இதையே சத்தியத்திற்கு, அதாவது ஜீவியத்தை மாற்றக்கூடிய விதத்திலுள்ள சத்தியத்திற்கு அவர்களை வழிநடத்தும்படி என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது. ஆம், சத்தியத்திற்கான பரீட்சை அது தங்களை அச்சத்தியத்திலிருந்து ஒப்புவித்திருப்பவர்களுடைய ஜீவியங்களை மாற்றுகிறதா இல்லையா என்பதையாகும். ஏமிக்கார் மைக்கேல் அம்மையார் தன் வாலிப நாட்களில் பரிசுத்த ஜீவியம் செய்ய போராடிக் கொண்டிருந்தார்கள். அவர் வழுவாதபடி உங்களை காக்க வல்லமையுள்ளவர். யூதா 24 என்ற வசனத்தை அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் குழம்பியிருந்த அவர்களுடைய மனம் உடனே தெளிவடைந்தது. அது முதற்கொண்டு நித்தியமான காரியங்களை அன்றி வேறொன்றும் ஒருபோதும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தென்படவில்லை. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருடைய சேவைக்கென்று அர்ப்பணித்து தன்னுடைய மரணம் வரை இந்தியாவில் ஒரு மிஷனரியாக ஊழியம் செய்தார்கள். ஒருவேளை நீங்கள் அநேக உபதேசங்களையும் ஆழமான சத்தியங்களையும் அறிந்திருக்கலாம். ஆனால் அவை உங்களுடைய சுபாவத்தில் ஒரு மாறுதலை உண்டாக்காத பட்சத்தில் அந்த அறிவெல்லாம் மாயையிலும் மாயையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, February 7th, 2026. Life-changing truth. Ye shall know the truth, and the truth shall make you free. John chapter 8, verse 32. The truth shall make you free. Free from what? Free from bondages to sin and to Satan, from physical, mental, and spiritual bondages. Here is the test of any teaching or doctrine. Whatever the truth you believe in or teach, if it does not change your stubborn, proud, and arrogant nature, there is something wrong with the teaching or with your understanding of it. Acknowledging of the truth which is after godliness. Titus chapter 1, verse 1. The Living Bible puts it as to lead them to the truth, the kind of truth that changes life. Yes, the test of the truth is in whether it changes our lives or not. As a young girl, Amy Carmichael was struggling to live a holy life when she heard of the verse, "Unto him that is able to keep you from falling," Jude 24. Instantly her addled mind cleared. Nothing ever mattered to her after that but things that were eternal. She dedicated her whole life to the Lord's service and served as a missionary in India till her death. Perhaps you know many doctrines and deeper truths. If they do not have any impact on your character, it's all vanity of vanities. May God bless you.